அசுரர்களின் குருவாக கருதப்படுகின்ற சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்று பார்ப்போம். சுக்கிர பகவான் ஜோதிடத்தில் களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சுக்கிர பகவான் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வ செழிப்பு, இல்லற இன்பம் ஆகியவற்றை கொடுக்க கடமைப்பட்டவர். இவருக்கு ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகள் ஆட்சி வீடாகும். மீன ராசி இவரின் உச்ச வீடாகும். துலாம் ராசியில் இவர் மூலத்திரிகோண பலம் அடைகிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தால் அந்த நபர் நல்ல ஆடம்பரமான மற்றும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார். உலக இன்பங்கள் அனைத்தையும் எளிதாகவே பெற்றுவிடுவார். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்பொழுது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மேஷ ராசிக்கு அவர் பெயர்ச்சியாகிறார். அது முதல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை அவர் அங்கேயே சஞ்சரிக்கிறார். 25 நாட்கள் இங்கு சஞ்சரிக்க போகும் இந்த சுக்கிர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு செல்வ வளத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார் என்று பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாகும் இந்த சுக்கிர பகவான் இந்த 25 நாட்களில் பல நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். முதலில் சுக்கிர பகவான் என்பவர் மேஷ ராசிக்கு யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசியின் 2வது வீடான ரிஷபமும் 7வது வீடான துலாமும் சுக்கிரனின் வீடுகளாகும். இந்த ஆதிபத்தியத்தின் பலன்களையே அவர் உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டவர். அதாவது 2ஆம் இடத்தின் மூலம் உங்களுக்கு குடும்பத்தையும், அழகான முகம், தெளிவான பேச்சு, குடும்பத்திற்கு வரவேண்டிய வருவாய் ஆகியவற்றை கொடுக்கிறார். 7ஆம் இடத்தின் மூலம் உங்களுக்கு அமையும் மனைவி அல்லது கணவர் மற்றும் நண்பர்கள், கூட்டாளிகள் ஆகியவர்களையும் அவர்களால் நன்மைகளையும் கொடுக்க கடமைப்பட்டவர். மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல இடங்களில் அமர சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமைகிறது. மனதிற்கு பிடித்தவரையே திருமணம் செய்யும் பிராப்தம் ஏற்படுகிறது. ஆதிபத்திய ரீதியாக சுக்கிர பகவான் உங்களுக்கு நன்மைகளையே செய்ய கடமைப்பட்டவர். அவர் தற்பொழுது உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் 7ஆம் இடத்தை சமசப்தமமாக பார்க்கிறார். இதனால் உங்கள் 7ஆம் இடம் சுபத்தன்மை அடைகிறது. கணவன், மனைவி, கூட்டாளிகள் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள். சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உங்கள் ஆளுமை திறன் மேற்படும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்சேர்க்கை ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு சுற்றுலா செல்வீர்கள். வியாபாரிகள் எதிர்பாராத லாபங்களை பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். உங்களின் ஆசைகள் நிறைவேறும். சுக்கிர பகவானால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் நடைபெறும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாவார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமாகும். உங்கள் லாபஸ்தானத்தில் அமரும் இந்த சுக்கிர பகவான் அங்கிருந்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இதனால் பிள்ளைகள் வழியில் ஆதாயம் ஏற்படும். இளம் வயதினருக்கு காதல் கைகூடும். லாபங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்களின் மூலம் லாபங்களை அடைவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அனைத்து விதத்திலும் வெற்றியும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கிருந்து நேரடியாக தன் சமசப்தம பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி அமர்வதும் அவரின் பார்வையை ராசி பெறுவதும் உச்ச பலத்திற்கு சமமாக கருதப்படும். இதனால் கடந்த மாதங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவார்கள். வெற்றிகளும் செல்வ சேர்க்கையும் உண்டாகும். காதல் மற்றும் திருமண வாழ்வில் அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்களின் மூலம் நன்மை ஏற்படும். உடல் நலம் மேம்படும். சுக்கிர பகவான் உங்கள் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கு சில அவப்பெயர்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அவர் உங்கள் 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் மறைவதால் கெடுதல்கள் என்பது இருக்காது. அனைத்தும் வெற்றியாகவும் நன்மையுமாகவே உங்களுக்கு நடைபெறும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமான திரிகோணத்தில் சுக்கிர பகவான் வரும்பொழுது இவர்களின் காதல் வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் கற்பனை ஆற்றல் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் புதிய யோசனைகள் மூலம் பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் யோசனைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். பாராட்டுகள் பல பெறுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்கள் பேச்சில் இனிமை ஏற்படும். அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும் ஒரு பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார்.
இவர் இந்த 2 ஆதிபத்தியத்தின் மூலமும் உங்களுக்கு நன்மை செய்யவே கடமைப்பட்டவர். அது மட்டுமின்றி உங்கள் ராசிநாதனுக்கு இவர் நண்பராவார். எனவே சுகஸ்தானத்தில் அமரும் சுக்கிர பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தப் போகிறார். உடல் நலம் பெறும், ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான நேரமாக அமையும். சொத்து சேர்க்கை ஏற்படும். இங்கு அமரும் சுக்கிர பகவான் உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை நேரடியாக பார்க்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி தன் வீட்டையே பார்ப்பது தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் சம்பந்தமாக கடன்கள் கிடைக்கும். லாபமும் வருவாயும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலையில் உள்ள மகர ராசி நேயர்களுக்கு பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை ஏற்படும். வேலையில் உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். சுக்கிர பகவானின் பெயர்ச்சியால் 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் சுபத்துவம் அடைகிறது. இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பல ஏற்படுத்தும் ஓர் பெயர்ச்சியாகவே இந்த பெயர்ச்சி பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் அதிக அளவு நன்மைகளை பெறுவார்கள். சுக்கிர பகவான் சுபகிரகம் என்பதால் மற்ற ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளே ஏற்படும். அனைவருக்கும் இறைவனின் துணை என்றும் இருக்கட்டும். நன்றி.